குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசிர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். ஐயா, தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றாங்க. அது என்னங்க தர்ம கர்மாதிபதி யோகம்? டிஎன்ஏ கிளைனுடைய தன்மையை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தந்தை வழி கர்மா அப்படியே உள்ளவர், தாய் வழி கர்மா உள்ளவர். அது மாதிரி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஐஸ்வர்யங்களை கிடைக்கணும் அப்படின்னா பாக்யாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கணும்னா ஐயா, உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 3 விதமாக செயல்படும். 3 தர்ம கர்மாதிபதி யோகங்கள் உள்ளது. அது என்ன 3? ஒரே தர்ம கர்மாதிபதி யோகம் தானே, அது என்ன 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பணம் வச்சிருப்பாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்க. அவன் கிடக்கிறாயா அப்படிம்பாங்க. ஆனா அந்த மரியாதையும் சேர்த்து தருவது தர்ம கர்மாதிபதி. இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களும் ரிஷப லக்னத்துக்காரங்களும் ஜாதகத்தை கொண்டு வந்து, ஐயா ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு, வெற்றி அப்படின்னு கொடுத்துருவோம். தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு இல்லைங்க, ஆனா வர்ற ஒய்ஃபுக்கு இருக்கு. அது எப்படி வேலை செய்யும்? ஜாதகத்திலேயே ஒரு 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்த்து விட்டால் தொழிலில் அவருக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். சூப்பர்ங்க, சூப்பர். அதுல ஒரு முக்கியமான விஷயம், தானாக தேடி வரும். ஐயா சுகமே சொல்லுயா. ஐயா வணக்கம். ஓம் நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணிங்க. ஐயா, தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்றாங்க. அது என்னங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னா? அதான் தமிழ்னு ஒரு அருமையான மொழியில கேட்க கேட்க ஆனந்தமா இருக்குங்க. அந்த பெயர்லயே விளக்கம் வந்துடும். தர்ம கர்மாதிபதி யோகம், அருமையான விஷயம். தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம். அது என்ன பாக்யஸ்தானம் தர்மஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தை, அது பேரு பிதுர் கர்மான்னு பேர். இந்த டாக்டரோட சிம்பிள் பார்த்துருப்பீங்க, 2 பாம்பு மேல போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ. அது மாதிரி குரோமோசோம்களினுடைய டிஎன்ஏ கிளைனுடைய தன்மையை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தந்தை வழி கர்மா அப்படியே உள்ளவர், தாய் வழி கர்மா உள்ளவர். அது மாதிரி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாக்கியங்கள். இந்த அழகான கண்ணு, இந்த அழகான மூக்கு, இந்த அழகான முகம், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, நல்ல பாக்கியங்கள் என்று சொல்லக்கூடிய சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஐஸ்வர்யங்களை கிடைக்கணும் அப்படின்னா பாக்யாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாக்யாதிபதி நல்லா இருக்கணும், சரி. அது நல்லா இருக்கணும்னா முன் ஜென்மத்தில் செய்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், இந்த ஜென்மத்தில் நீ சௌக்கியமா இருக்கணும்னா அந்த முன் ஜென்ம வினை உனக்கு நல்லா இருக்கணும். அதுதான் 9. இது லக்னத்துக்கு 9 அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கர்மாதிபதி 10ஆம் இடம். தாமதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் ஒரு ஜாதகத்துல தொழில் நல்லா அமையும். தொழில் நல்லா அமைஞ்சாதான். கர்மம் என்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. கர்மம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழிலை குறிக்கும். அந்த கர்மகாரகன், தொழில்காரகன் அப்படின்னு சொல்லி ஜீவனகாரகன்னு பேர் சனி பகவானுக்கு. அந்த ஜீவனகாரகன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும். ஐயா, உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது 3 விதமாக செயல்படும். 3 தர்ம கர்மாதிபதி யோகங்கள் உள்ளது. அது என்ன 3? ஒரே தர்ம கர்மாதிபதி யோகம் தானே, அது என்ன 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்க ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை என்றாலும் காலபுருஷ தர்ம கர்மாதிபதி யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குரு பகவானும் சனி பகவானும் உங்க ஜாதகத்துல நல்ல லக்னத்துக்கே பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலபுருஷனுடைய தர்ம கர்மாதிபதி யோக கிரகங்கள் உங்க ஜாதகத்துல வலுப்பெற்றால் அது 1. நீங்க சொல்ற பார்த்தா குருவும் சனியும் வலுப்பெற்றால் இல்ல குரு சனி சேர்ந்து இருந்தா யோகமா? அதான், அது அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து மாறும். பொதுவா உங்களுக்கு குரு சனி சேர்க்கை என்பது ஒரு மதிக்கத்தக்க விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, பல பேர் கூடியிருக்காங்க, அந்த தர்ம கர்மாதிபதி யோகக்காரன் வந்தா தான் அந்த சபை நிறையும். அவன் காமெடியா பேசுவான், அவன் சிரிச்சிட்டு பேசுவான், அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை
எங்கேயுமே கிடைக்கும். நான் ஒரு வளகாப்புக்கு போயிருந்தேங்க. இந்த வளகாப்புக்கு போயிருக்கும்போது ரொம்ப நேரமா அவர் வந்துட்டோம்னாங்க. அவர் பார்த்தா கடைசியில் டிவி ஷிஃப்ட்டில் சர்ன்னு வர்றாரு. வந்தோடனே அவர் வளையல் போட்ட முன்னாடி தான் பாடணும். அப்போ நான் கேட்டேன், இவர் யாருங்க? அவர் பால்காரருங்கிறாங்க. அவர் பால்காரராக இருந்தாலும் அந்த ஊரில் அவர் ராசியான மனிதராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ அந்த அவர் ஜாதகத்தை கேட்டு பார்த்தேன். தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ தர்ம கர்மாதிபதி இருந்தால் சபையில் நீங்கள் தலைமை ஏற்கும் பொறுப்பை அடைவீர்கள். அது உன்னுடைய தகுதியை பொறுத்து. இப்போ நீங்க ஒரு யூனியன் வச்சிருக்கீங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, அவர் இருக்கட்டுமாப்பா நல்ல மனுஷன், அவர் கொஞ்சம் கரெக்டாக தான் பேசுவார், நியாயத்தை பேசுவார் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். முதல் தரத்தை சொல்லிட்டேங்கய்யா. உங்க ஜாதகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை என்றாலும் காலபுருஷ கர்ம தர்மாதிபதி யோகம் இருந்தாலே அது செயல்படும். ஒண்ணு. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 9-10 குடையவர் உங்களுக்கு தொடர்பில் வந்தால் அதுவே தர்ம கர்மாதிபதி யோகம். இது இரண்டாம் தரம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும். இப்ப நீங்க எந்த லக்னம், ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 9 குடையவர் சனி பகவான், 10 குடையவர் குரு பகவான். அப்ப உங்களுக்கு இவர்கள் இருவரும் சேர்ந்து வந்தால், அந்த நல்ல இடங்களில் இருந்தால், கேந்திர திரிகோணங்களில் இருந்தால், தசாபுத்தியாக வந்தால், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். பொதுவா உங்களுக்கு இந்த குரு சனி சேர்க்கை உங்களுக்கு தர்ம கர்மாதி, அவங்களே தான் காலபுருஷ கால தர்ம, இவங்களுக்கு நல்ல யோகங்களை செய்வார். மூன்றாம் தரமான ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம். இங்கே தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு தர்ம கர்மாதிபதி. என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையில் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்ய போகிறது. இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்க. ஒரு சிம்ம லக்னம் வச்சுக்கோங்க. சிம்ம லக்னத்துக்கு குரு தான் 5ஆம் அதிபதி. அதாவது குழந்தை பிறக்குது. இந்த 5ஆம் அதிபதிக்கு தர்ம கர்மாதிபதினா நம்ம தனுச லக்னமாக எடுத்துக்கிறோம். இந்த குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அவர் வளர்ச்சி வேற லெவலுங்க. அந்த 2வது குழந்தை பிறந்தது பாருங்க அப்படின்னு சொல்லி அதை 7ஆம் இடத்தை பார்ப்போம். இந்த மாதிரி குழந்தைகள் பிறப்புல இவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுச லக்னமா போடுறோம். அதுக்கு 9ஆம் இடமான சூரியன், அதுக்கு 10ஆம் இடமான புதன். இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து இந்த குழந்தையோட ஜாதகத்திலேயோ அல்லது இவங்க அப்பாவோட ஜாதகத்திலேயோ புதாதித்ய யோகமாகவோ அது இருந்தால், இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து இந்த ஜாதகருக்கு குழந்தை சிம்ம லக்ன ஜாதகத்திற்கு 5ஆம் இடமான குழந்தை பிறந்ததிலிருந்து தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும். மிகச்சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க பாருங்க, அப்பா படிக்காதவரா இருப்பாரு, குழந்தை PhD முடிச்சிருக்கும். எப்படி? அப்ப இவர் ஜாதத்துல என்ன போட்டிருக்குன்னா தர்ம கர்மாதிபதி யோகன். இவர் ஜோசியிட்ட கேட்பார், எனக்கு செயல்படவே இல்லைங்க. அவர் கூப்பிடுவாங்க, வாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செயல்படுது. எப்படி? உங்க குழந்தை PhD முடிச்சிருக்கான். ஆமாங்க. அதை அவர் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் அப்படித்தான் சொன்னார், உங்களுக்கு நிலத்துக்கடையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் ஒருத்தர் என்கிட்ட பார்க்க வந்தார். மிகப்பெரிய அங்கே பெரிய ஆள், நம்ம ராதாபுரத்துலேருந்து வந்தார். அவர் என்ன சொல்கிறாரு, நிலத்துக்கடியில் மிகப்பெரிய யோகம் வரும்னு நான் ஜீ தமிழ் இருக்கும்போது பெரிய இதாக சொன்னேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ சொல்லும்போது அவர் சொன்னார், நிலத்துக்கடியில் எனக்கு பெரிய யோகம் ஒன்றுமே வரலையங்கன்னார். இன்னைக்கு அவர் தண்ணீர் வியாபாரம் செய்கிறார். அது நிலத்துக்கடியிலேருந்து வர. இப்போ சமீபத்தில் என்கிட்ட கேட்டார், என்னென்ன எனக்கு நிலத்துல ஏதோ ஒன்று கிடைக்குங்க. இவர் வேற ஒன்றை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது கிடைக்கல. வியாபாரம் இன்னைக்கு அந்த ஏரியாவில் மிகப்பெரிய நல்லா நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகங்கள் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக, மரியாதையுடன் கூடிய செல்வந்தராக, நிறைய பேர் பணம் வச்சிருப்பாங்க, அவனை யாருமே மதிக்க மாட்டாங்க, அவன் கிடைக்கிறாயா அப்படிம்பாங்க. ஆனா அந்த மரியாதையும் சேர்த்து தருவது தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு பணம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. எந்த லக்னத்துக்கு எடுத்தாலும் இப்போ செவ்வாய் குருவா இருக்கலாம், இல்லை சுக்கிரன் செவ்வாயா இருக்கலாம், இதெல்லாம் ஓகே. ரிஷப லக்னத்துக்கு 9-10 சனி தானே வர்றாரு. ஆமா, அது எப்படி தர்ம கர்மாதிபதி யோகம் கணக்கு பண்ண முடியும்? அதனாலதான் உங்களுக்கு என்னன்னு கேட்டா, ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியே சனி பகவான். ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சனி பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா மிகப்பெரிய, நீங்க பாருங்க ரிஷப லக்னத்துக்கு சனி திசை நல்ல திசைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஆமா, குரு திசை தான் பாடாப்படுத்திடும், சனி திசை நல்லது. ஆமா, அதுலயும் பாருங்க சில பேருக்கு குரு திசை வளர்ச்சியை கொடுத்துரும், சனி திசை தட்டி கொடுத்துரும். எப்படின்னு சொல்லுங்க, இந்த இவர் நட்சத்திரத்தில் இருக்கணும், தர்ம கர்மாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து குரு பகவான் திசை நடத்திட்டாருன்னா அது கூட யோகத்தை கொடுத்துரும். 8 குடையவர் தான், ஆனா தர்ம கர்மாதிபதி நட்சத்திரத்தில் இருந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். அப்ப ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9-10 சனி தான். ஆமா, அந்த சனி தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கும். அவர் தான் சிஎம், அவர் தான் டெப்டி சிஎம், எல்லாமே அவர் தான். அவர் என்ன பண்ணுவார்னா, சிஎம் கூட சொல்லக்கூடாது, பிரைம் மினிஸ்டர்னு சொல்லணும். வேர்ல்டு வைட் அவர் மிகப்பெரிய ஒரு யூனிவர்சல் கிங். அவர் அந்த அந்த யூனிவர்சல் கிங் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கு, நீங்க அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ரிஷப லக்னங்கள் கரெக்டா பாருங்க,
அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். ம். அவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த யோகம் உண்டு. ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு அட்டமாதிபதி யாருங்கய்யா? ம். குரு. குரு. ஆமா. 11ஆம் அதிபதி யாருங்கய்யா? ம். வெற்றிக்கு அதிபதி குரு. ம். அட்டமாதிபதியே 11ஆம் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப லாபஸ்தானம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்காரர்கள் வழக்கில் வெற்றி பெறுவார்கள். ம். இந்த 2 பேருக்கு தான் சூப்பரா வரும். ஒன்று விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு 8 குடையவன் புதன், 11 குடையவன் புதன். இந்த விருச்சக லக்னத்துக்காரங்களும் ரிஷப லக்னத்துக்காரங்களும் ஜாதகத்தை கொண்டு வந்து, ஐயா ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு, வெற்றி அப்படின்னு கொடுத்துருங்க. கணக்கே பார்க்க வேணாம். ம். என்னைக்கு இருந்தாலும் ரிஷப லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்திற்கும் வழக்கில் வெற்றி பெற்றே தீர்வார்கள். ம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 குடையவன் வழக்க கொடுத்துட்டான், வெற்றி குடையவன் 11, வழக்கில் வெற்றி. ம். எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டின ஒரு அரசியல்வாதி, பெண் அரசியல்வாதி என்கிட்ட வந்தாங்க. அந்த மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு. கண்டெய்னரா இருந்த வழக்குகள், ஆனா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொன்னோன்னே கண்டிப்பா அவங்க அது மாதிரி வழக்குல வெற்றி பெற்றாங்க. ரிஷப லக்னத்திற்கும் விருச்சக லக்னத்துக்கும் அந்த யோகத்தை கொடுத்துருவாங்க. அதே நேரத்துல தர்ம கர்மாதிபதி யோகமும் இருந்தால் வழக்கில் விடுதலை. ம். ம். நல்லா வந்துருவாங்க. ம். நல்லா வந்துருவாங்க, ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப இந்த அதனாலதான் சொல்றேன், ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யதார்த்த வெற்றி. 8 குடையவனும் 11 குடையவனும் வெற்றி. 9, 10 குடையவர் நீங்க சொன்ன மாதிரி சனி பகவானே ஒரே கேபினெட். அப்ப கையெழுத்து பூரா சர்சன் போட்டு விட்டுற, போப்பா நல்லா இருப்பா. ஜாதகத்துல மட்டும் அவர் நல்லா உட்கார்ந்துட்டாருன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆழ்வார். நிச்சயமா நிச்சயமா. அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இவருக்கு இல்லைங்க, ஆனா வர்ற ஒய்ஃபுக்கு இருக்கு. ம். அது எப்படி வேலை செய்யும்? ஐயா அது இன்னும் பிரமாதமா வேலை செய்யும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மனைவி வந்து சில ஜாதகங்களை பார்த்தோன்னே நாங்களே சொல்லுவோம், நீங்க கல்யாணத்தை பண்ணிக்கங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். ஊரை விட்டு வெளியில போங்க வளர்ச்சி இருக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தை பண்ணிக்கங்கன்னா இவர் என்ன சொல்லுவார்னா, செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கலாம். ஒரு நடிகர், மிகப்பெரிய நடிகர், நான் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் வந்து கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க அப்படின்னாரு. இப்போ கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் 7ஆம் இடம் நீங்கள் சொன்ன அந்த மனைவிக்கு 9, 10. இவர் அது நல்லா கவனமா கேளுங்க. நீங்க கேட்ட கேள்வியில 3 கருத்துக்கள் இருக்கிறது. ஐயா இவர் ஜாதகத்துல தர்ம கர்மாதிபதி யோகம் இல்ல, இவர் மனைவிக்கு இருக்கு அப்படின்னா நீங்க அதை எப்படி கணக்கெடுக்கணும் தெரியுமா? இவருடைய 7ஆம் இடம், இவருடைய 7ஆம் இடத்துக்கு 9, 10கள் பலமா இருக்கும். இதுக்கு பேர் தான் உயிர் பரிகாரம்னு சொல்றதுங்க. ஓகே. 7க்கு 9, 10. ரைட். இதுக்கு பேர் உயிர் பரிகாரம். இது நண்பர்கள் கூட அமையும். என்னமோ ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரை பார்க்குற வரைக்கும் சோத்துக்கே வழி இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சோறு திங்கவே நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களை இந்த உயிர் பரிகாரம்னு ஒரு டாபிக் நம்ம இடையில பேசுவோம். அந்த உயிர் பரிகாரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு யோகம் இல்லை, அந்த யோகமுள்ள நபரை நீங்கள் சேர்த்து கொண்டால் கண்டிப்பாக வெற்றி. இது மிகப்பெரிய வெற்றியா. இது திருமண தடையிலிருந்து நிவர்த்தி பண்ணும். அது பேசுவோம். அந்த மாதிரி மனைவிக்கு இவர் ஜாதத்திலே தெரியுங்க. உங்க மனைவி வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆமாங்க, மனைவி தாங்க எனக்கு தெய்வம்லாம் சில பேர் சொல்றாங்க. என் மனைவி எனக்கு தெய்வங்க அப்படின்னா, அவ இல்லைன்னா நான் இல்லைங்க அப்படின்னா, அதெல்லாம் என்னன்னா தர்ம கர்மாதிபதி யோகங்கள். நாட்டை 3 முறை தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருக்கு தர்ம கர்மாதிபதி இல்லை, யோகம் இல்லை. ஆனா அவருடைய 7ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம். அதை வச்சு அவர் வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவர் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் இயற்கைங்க. ஒரு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்துல ஒரு சின்ன வருத்தமான விஷயம் கூட இருக்குங்க. இந்த 10ஆம் இடம் என்ற கர்மஸ்தானம் இருக்கு இல்லைங்களா? சில பேருக்கு பாருங்க, கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும், அப்பாவோட வேலையை பிள்ளை கொடுத்துட்டு, இந்த பிள்ளை +2 எழுதிட்டு இருக்கோம் அல்லது டிகிரி 2nd இயர் போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க, தந்தையின் வேலை மகளுக்கு கிடைக்கிறது, மிகப்பெரிய சந்தோஷங்கள் கிடைப்பது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாருங்க, கணவர் இறந்தோடனே வேலை கிடைச்சிடும். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, கர்மமும் நடக்கும், தர்மமும் நடக்கும். இந்த ஒரு சோகமும் அதுல இருக்கு. அதுல சில நேரங்களுக்கு சில பேருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இழந்து மீண்டு வருவது ஒரு சோகம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷத்தில் இருக்கக்கூடிய குருவும் சனியும் ஒரு ஜாதகத்துல நல்ல பலம் பெற்று, பொதுவாகவே என்ன சொல்றாங்க, சனி பகவானை குரு பார்த்தால் அந்த ஜாதகத்தை யோக ஜாதகம்னு சொல்லுங்க. இப்ப அதுதான் அடுத்த கேள்வியா இருந்துச்சு. நீங்க சேர்ந்துருக்குன்னு சொல்றீங்க, பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஜாதகத்துல குருவும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்கு, அது மறையுது மறையல அதெல்லாம் விட்டுருங்க, வக்கரமா இருக்கலாம் விட்டுருங்க, குருவும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுவும் தர்ம கர்மாதிபதி யோகமா? ஆமையா, அது ஒரு பெர்சன்டேஜா நமக்கு செஞ்சே ஆகும். அதாவது உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் குரு சனி பார்வையை மிக முக்கியமான பார்வையாக எடுக்க வேண்டும். அவன் என்னைக்கு இருந்தாலும் டெவலப் ஆயிடுவான். அதை வந்து நம்ம ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குருவின் பார்வை எந்த கிரகத்துக்கு, அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்க, ஐயா என் ஜாதகத்துல குரு நீச்சமா இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி வக்கரமா இருக்கு,
அஸ்தங்கம் ஆயிருக்கு, அஸ்தங்கம் பயங்கர மோசமானது, அப்ப கூட உங்களுக்கு குருவின் பார்வைக்கு வேல்யூ உண்டு. அவன் 1000 இருந்தாலும் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெயிட்டேஜ் அவனுக்கு இருக்கும். அந்த குரு சனியை பார்ப்பது அல்லது இப்ப சில பேர் வருத்தப்படுவாங்க, ஏன் ஜாதகத்துல பார்க்கலைங்க குரு என்ற இது பார்க்க. குரு என்ற கிரகம் உங்கள் 10ஆம் அதிபதியை பார்த்தால், இப்ப நீங்க உதாரணத்துக்கு குரு பார்க்கிறார், ஏதோ ஒரு லக்னம் சொல்லுங்க, அது 10ஆம் அதிபதி கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். குரு செவ்வாயை பார்த்துருச்சுன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை பார்த்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வந்துடும். 9ஆம் அதிபதி யாருங்க? காலபுருஷ 9ஆம் அதிபதி. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இயற்கையாவே நீங்க சொன்னது வந்து கடக லக்னம் 9ஆம் அதிபதி, கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு. ஆனா எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுடைய 9ஆம் அதிபதியை குரு பார்த்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துவிடும். ஒருவேளை எந்த லக்னமாக இருந்தாலும் 10ஆம் அதிபதியை அவர்கள் 9ஆம் அதிபதி பார்த்து விட்டால் மிகப்பெரிய வெற்றிங்க. நீங்க ஜாதகத்திலேயே ஒரு 10ஆம் இடம், அந்த 10ஆம் இடத்தை 9ஆம் அதிபதி பார்த்து விட்டால் தொழிலில் அவருக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். சூப்பர்ங்க, சூப்பர். அதுல ஒரு முக்கியமான விஷயம், தானாக தேடி வரும். நீங்க போய் எந்த கதவையும் தட்ட வேண்டியதில்லை, அங்கிருந்து வருவாங்க, நான் சொல்லித்தரேன், நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு கதவை தட்டக்கூடிய யோகத்துக்கு பேர் தான். நீ தூங்கிட்டு இருந்தாலும், நீ விருப்பமில்லாக இருந்தாலும், நீ அதில் ஆசை இல்லாமல் இருந்தாலும் அந்த வேலையை தூண்டி உங்களை சரியான இடத்தில் அமரச் செய்து அழகு பார்க்கும் யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். சூப்பருங்க, சூப்பர். இதே மாதிரிங்க இன்னொரு சந்தேகம், பரிவர்த்தனை ஆயிருக்கு, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்கு, பார்க்கல, நீங்க சேர்ந்து இருந்தா சொல்லிட்டீங்க, பார்த்தா சொல்லிட்டீங்க, பரிவர்த்தனை ஆயிருக்கு, பரிவர்த்தனை ஆனால் இது ஓகேவா? ஐயா, பரிவர்த்தனை என்பதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுய பலத்தில் கிரகங்கள் இருக்கிறது, பரிவர்த்தனையை பலமாக எடுத்துக்கொள்கிறது. ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனையானால் அந்த 2 கிரகங்களும் பலம் பெறுகிறது. அந்த பலம் பெற்றால் 100% அது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வரும். அதுவும் நல்ல விஷயம் தாங்க. நிச்சயமாங்க. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் நம்ம உறவுகள் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பார்த்துட்டு இருக்காங்க உறவுகள். இருக்கட்டும், அது வந்து கிடைக்கட்டும். இதுல நம்ம என்ன விளக்கத்தை சொல்லியிருக்கோம்னா, எங்க அந்த தர்ம கர்மாதிபதி வேலை செய்கிறது அப்படிங்கறத இன்டெப்தா சொல்லிருக்கோம். ஆமா ஆமா சொல்லிட்டோம். அவங்க வந்து எல்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம்னா பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க, இல்ல அதுக்கு மேலே பெரிய யோகத்தை கொடுக்கணும்ன்றதை சொல்லியிருக்கோம். நெஞ்சார்ந்த நன்றிகளையா, சுகமே சொல்லுவேன்.